புதிய வகை வைரஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? So usually நீங்க என்ன usually நம்ம வந்து COVID-19 is a virus வந்து என்ன ஆகும்னா it's similar to a flu virus which goes through a lot of mutations அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த protein structureல சில changes வர ஆரம்பிக்கும். நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்மளோட body is made up of actually DNA and RNA and that is actually and that can change evolve ஆகும். and virusesல வந்து இந்த changes வந்து நிறைய நடக்கும். say for example வந்து இப்போ நீங்க இந்த mutations பாத்தீங்கன்னா there have been lot of mutations of this virus but இந்த இது வந்து ரொம்ப significant-ஆ different-ஆ இருந்தனால they are looking at it. ஏன் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா நம்ம UK has a very good actually genome research வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. so they are able to identify this much earlier. so that's also one of the reasons. or is it because நான் எங்க கண்ட்ரில தான் நிறைய இருக்கு அப்படின்றதும் தெரியல. but we are thinking that probably in the genomic research is actually really good and we've been able to actually trace this and we've been following it up very very carefully. so இதுல என்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா எங்களுக்கு வந்து as doctors வந்து what we are finding is yes we are finding that this is probably the third wave of the virus rather than the second wave. செகண்ட் வேவ் வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் லாக்டவுன் இனிஷியல் லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்தது. அதுதான் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. அந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருந்தது. அண்ட் தென் இப்போ வந்து திருப்பியும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அது வந்து இந்த வேரியன்ட்னால தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். பட் இட் மைட் நாட் பி த கேஸ் அட் ஆல். இட் மைட் பி that the lockdown rules வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய வந்து ஒரு பண்ண முடியல because people are getting exhausted and fatigued by every day people get to hear the news almost every day for the last 9 months that you need to follow the lockdown rules. and ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நார்மல் லைஃப் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நார்மல் பாப்புலேஷனுக்கு இருக்கும் because they are not seeing what is happening really in the hospitals. so they feel that they are getting punished for nothing and this is for politics and stuff. so அதனால cases increase ஆயிருச்சா அப்படின்றதா என்னோட I'm thinking that might be the reason behind it but I might be wrong. செப்டம்பர் மாசத்துல இது வந்து மியூட்டன்ட் அடைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் தென் அதுக்கப்புறம் லாக்டவுன் தளர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அத வந்து சீரியஸா எடுத்துக்கலையா அவங்க? இல்லப்பா இப்போ நீங்க வந்து ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் வரும்போது இது வந்து கம்ப்ளீட் லாக்டவுனா இருந்தது. ஏன்னா பீப்புள் வேர் பேனிக்கிங், வேர் வெரி ஃப்ரைட்டன்ட். அந்த டயத்துல வந்து டெஸ்டிங் வாஸ் நாட் வைட்லி அவைலபிள் அஸ் வெல். ஸோ மக்கள் ஒரு பீதியில இருந்தாங்க. ஸோ they followed the lockdown rules for first ஒரு 3-4 months was actually completely okay. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா they are not in England மக்கள் they tend to follow the rules. They tend to actually respect the rules as much as possible. but என்ன ஆச்சு அப்படின்னா there was a difference in opinion. masks வந்து ஓகேவா இல்லையா, சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு and people actually started disbelieving what the government's intentions were. ஸோ அதனால வந்தக்கூடிய பேக்லாஷா கூட இருக்கலாம். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி இப்போ என்னோட லோக்கல் ஏரியால கேசஸ் இன்க்ரீஸ் ஆன டைம் வந்து இட் வாஸ் ப்ராபப்ளி ஆஃப்டர் திவாலி டைம். So we all knew that when the Diwali is going to be very important for a place like Harrow, Northwest London, it's going to be very, very important. And there were lots of people who had actually not followed the rules. And we did see a spike, especially 2 weeks after that. So என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணலையா அப்படின்றது இல்லை. கவர்மெண்ட் வந்து could it have done even more to actually make people understand that might be actually something that we could have done. அந்த இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்னா கிறிஸ்மஸ் இஸ் a big celebration actually for the whole of the country and it's not just based on religion கிடையாது. it's a very வந்து a religious holiday. அப்படின்னா வந்து everybody in UK tends to actually celebrate Christmas and it's a getting together of families. so that is really important for them. அங்க வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் டயத்துல வந்து நீங்க யாரையும் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னது வந்து இட் வாஸ் a big blow to people. and people வந்து இப்போ என்னோட கொலீக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா lot of them live in London but their families are settled actually outside of the London. so they couldn't travel actually anywhere to see their family. it was really heartbreaking for them. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து 8-9 months வந்து வலிச்சுட்டே இருக்காங்க. they wanted to spend that one day with their own family and they couldn't do it. so
and that was heartbreaking, and hopefully, but most of them realize that it's important actually, for the country. இப்போ 70% ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன வைரஸ்ல என்ன பகுதி வந்து அவ்ளோ ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு? So it is நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வந்து வைரஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி நம்மளோட வந்து டிஎன்ஏ மாறும்போது நம்ம வந்து we become a completely different person with actually a different personality. So that's what tends to happen to the virus as well. And அந்த வைரஸ் வந்து என்ன நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, when we look at the admission rates over over the first, second, and the third wave, and also the death rates, what we find is this is not nearly as harmful as the actually, as it was originally. So death rates அந்த டயத்துல வந்து when compared to the admission rates was quite high. இப்போ வந்து நீங்க பார்க்கும்போது yes, it is getting transmitted. That's ஈஸியா வந்து பரவுது. ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட வந்து கண்டிப்பா வந்து ஈஸியா பரவுது. பட் இதுவே வந்து டெத் ரேட்ஸா மாறுதா, இட்ஸ் ஆக்சுவலி இஸ் இட் குவைட் டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பட் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, we've got a really elderly population, really large proportion of elderly population. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஹாரோ has a population of 260 to 270,000 patients. Okay, 260,000, sorry, 260,000 to 270,000 patient population. And the patient population நீங்க வந்து you are seeing an elderly cohort of about over 80s உங்களுக்கு about வந்து 8,000 to 9,000 patient population இருக்காங்க. அதுல care home population is also actually quite significant. So அந்த population வந்து இது வந்து affect பண்ணுச்சு அப்படின்னா, how will that it will be really catastrophic for us. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பார்ட். இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன புள்ளி. அந்த அந்த லண்டன்ல ஒரு சின்ன புள்ளி, அந்த இதுலயே வந்து இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இஃப் இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த ஹோல் ஆஃப் இங்கிலாந்து லைக் தட், அந்த எல்டர்லி பாப்புலேஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. And that is the reason why we are wanting actually people, and அது என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா, they will need hospital admission. Hospital beds full up ஆயிடுச்சுன்னா, then the NHS cannot cope. Even though we might be able to save those patients, if we are not able to provide the care that we could, say for example with whatever we can, with either the IV steroids ஆ இருக்கட்டும், இல்லைன்னா ஆக்சிஜனா இருக்கட்டும், இந்த சப்ளைஸ் எல்லாம் வந்து ஒரு finite source. Yes, if we have actually 300 beds and the 300 beds are filled up within 1 or 2 weeks and we have nowhere to send our patients, it will be catastrophic for those patients who are waiting online to get into hospital. So இதை தான் தடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த வேக்சினேஷன்ஸ் நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா, then it would be actually much better அப்படின்ற மாதிரி we are actually coming to a conclusion like that. ஓகே மேம், நீங்க இப்ப சொன்னீங்க இந்த வைரஸ்னால ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆகும், பட் டெத் ரேட் வந்து அதிகமா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு. பட் ரீசெண்ட் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது டெத் ரேட் வந்து அதிகமாக நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த வைரஸ் வந்து மோர் இம்யூன் பர்சனையும் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கா? ஆல்ரெடி கொரோனால இருந்து கியூர் ஆனவங்களையும் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கா? There are two things you're asking. One என்ன வந்து கேக்குறீங்க அப்படின்னா immunity பத்தி கேக்குறீங்க, and the other thing that you're asking is reinfection பத்தி கேக்குறீங்க. ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான விஷயம். The one thing that you need to actually realize is, ஃபர்ஸ்ட் வேவ்ல நம்ம சொன்ன மாதிரி வந்து சில்ட்ரனுக்கு வந்து இது அஃபெக்டே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை த ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் வந்து மிஸ் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். இன்னொரு விஷயம் எப்படின்னா, there are children வந்து below the poverty line as well who need to be provided for. Safeguarding அப்படின்றது ரொம்ப ரொம்ப important. So இங்க வந்து children cannot be abused, then they have to be actually protected, and there are some families at risk. அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும், and school environment is better for them rather than staying at home. So இந்த விஷயங்கள்னால வந்து schools வந்து reopen ஆச்சு. Schools reopen ஆகி what we're finding now is, over the last few months, we're finding that children are actually great carriers of this infection. So நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, children வரவே வராது, அவங்களுக்கு they have a better immunity, and yes, they do get it, but what is happening is they tend to have an asymptomatic infection or a very mild infection, and they're perfectly fine.
So children with underlying health problems are definitely actually are more at risk. But உங்களுக்கு underlying health problems இல்ல அப்படின்னா, diabetes இல்ல neurological conditions இல்லைன்னா, they were perfectly fine. So immunity வந்து நீங்க சொல்ற போது there is வந்து இது வந்து டிஃப்ரெண்டான cohort affect பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, probably வந்து we are finding a lot of young people asymptomatic peopleல வந்து asymptomatic affect. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸே இருக்கிறது இல்லை. நீங்க வந்து நான் வந்து ஒரு ஜிபி சர்ஜரியில கிளினிக்ல உட்கார்ந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு 3000 பேஷண்ட் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 16-17 டெஸ்ட்ஸ் வரும், பாசிட்டிவ் அப்படின்றது வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நான் ரிங் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு டாக்டர் எனக்கு வந்து எந்த சிம்டமே இல்லை டாக்டர், இதனால வந்து ஒண்ணுமே இல்லை டாக்டர், நான் வந்து I'm perfectly fine, I'm getting back to work in 10 days அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வீட்ல வந்து there are other people. So if you are 50 to 60 year old or Asian with diabetes or high blood pressure இருக்கு, இல்ல அப்படின்னா நீங்க வந்து 80 year old இருக்கீங்க, there is actually risks of it actually getting transmitted in the family. So எனக்கு வந்து என்னை கேட்டீங்கன்னா, என்ன இது வந்து இம்யூனிட்டி வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆகுதா இல்ல அப்படின்னா இது வந்து சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகி எஃபெக்ட் ஆகுதா அப்படின்றது தெரியல. இன்னொன்னு ரீஇன்ஃபெக்ஷன் பத்தி கேட்டீங்க. ரீஇன்ஃபெக்ஷன் happens, but what we don't know is the reinfection rate. So there are people, for some people வந்து antibodies வந்து எதிர்ப்பு சக்தி, ஒரு நோய் வந்துட்டு அதுக்கப்புறம் எதிர்ப்பு சக்தி அதுக்கு வந்து உண்டாகுது. அந்த எதிர்ப்பு சக்தி sometimes 6 months வரைக்கும் இருக்கும், sometimes 3 months வரைக்கும் இருக்கும், sometimes 1 or 2 months இருக்கும். It depends. So நம்ம நீங்க வந்து ஒரு இது படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி பிளாஸ்மா யூஸ் பண்றோம், which is actually part of the blood itself. நீங்க வந்து உங்களுக்கு கொரோனா வந்திருந்தது அப்படின்னா, அதோட உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா உங்களோட பிளட்டை கலெக்ட் பண்ணி அந்த பிளாஸ்மா இஸ் யூஸ் டு ட்ரீட் பீப்புள். ஸோ அந்த இது வந்து எல்லாருக்கும் வர்றது கிடையாது, எல்லாருக்கும் ஆன்டிபாடிஸ் வர்றது கிடையாது. ஸோ that is also the main reason why we are actually advocating vaccination for people who've had COVID as well. So we don't know how you would, உங்க பாடி எப்படி இதுக்கான வந்து எப்படி எதிர்ப்பு சக்தி உண்டாக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதனாலதான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்டேபிளான இம்யூனிட்டி வேணும்னா லெட்ஸ் கோ ஃபார் அ கோவிட் வேக்சினேஷன். பட் த பிரச்சனை வித் த கோவிட் வேக்சினேஷன் as well is how long will that immunity last அப்படின்றது தெரியல. Is that going to be 1 year? Is that going to be 18 months? Or is that for life? We don't know. So we are still waiting. இப்போ இந்த வேக்சினேஷன் பத்தி பேசும்போது அதனால நிறைய பேருக்கு அலர்ஜி வருது அப்படின்னு சொல்றாங்க. லைக் கம்பேரிட்டிவ்லி ரிசர்ச் பண்ணதை விட இப்போ நிறைய பேருக்கு அலர்ஜி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து இந்த வேக்சினேஷன் போடுறது போது சக்சஸ்ஃபுல் ஆகுமா? புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து அது அழிக்குமா? So that's a very, very nice question. நீங்க வந்து கேட்டது வந்து it's a very nice question, but I as a doctor what I've done in Harrow over the last actually 2 weeks was we've been vaccinating people. நாங்க வந்து community vaccination start பண்ணிட்டோம். So we started with the hospital வந்து first வந்து ஸ்டார்ட் பண்ணோம். community vaccination அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து ஆரம்பிப்போம், இப்போ ஒரு போலியோ வேக்சினேஷன் எப்படி பண்றோம், அதே மாதிரி வந்து கம்யூனிட்டியில நம்ம ஊர்ல ஒரு நாங்க வந்து ஹாரோல வந்து ஃபுட்பால் கிளப், ஹைவ் ஃபுட்பால் கிளப்ல வந்து நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்டா வந்து நாங்க ஆரம்பிச்சது வந்து ஓவர் 80 year oldsக்கு ஆரம்பிச்சோம். ஸோ வி டிட் நாங்க வந்து எப்போ வந்து பண்ணோம் ஃப்ரம் லாஸ்ட் சண்டே, அதுக்கு முன்னாடி just 1 week வந்து நாங்க பண்ணோம். So we did about 3000 vaccinations in Harrow. Harrow is வந்து ஒரு சின்ன நம்ம ஊர் இதுல வந்து ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொல்லலாம். So அந்த சைஸ் தான் வந்து when you compare actually. So அங்கே வந்து we did about 3000 patients. I was there actually for 7 days doing the vaccinations. What did I find அப்படின்னா, ரொம்ப வேணும் ஃபைசர்ல வந்து we had a lot of actually reports of allergies in about in healthcare professionalsல வந்து allergies வந்து 2 ரிப்போர்ட் வந்திருந்தது, 2 nurses பத்தி ரிப்போர்ட்ஸ் வந்தது. So we were extremely careful. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து allergic reactions இருக்கா இல்லையான்னு கேட்டு நாங்க பண்ணோம். We did about 3042 vaccinations in about 84 hours, and we didn't have a single case of allergy actually happening in any of those patients. அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்க நார்மலா வந்து ரெசிஸ்டேஷன் ட்ராலி அப்படின்னு வச்சிருக்கோம். அதுல வந்து ஆன்டி அலர்ஜி மெடிசின்ஸ், எபிபென் இதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம். we did have வந்து டிஃபிபிரிலேட்டர்ஸ் எல்லாமே ரெடியா இருந்தது.
to actually just in case if there's any problems we will actually we will be able to treat it அப்படின்னு சொல்லிட்டு. But not even a single case of actually allergy happened while we were in the hive. இன்னொரு விஷயம் எப்படின்னா, we were very very careful. We were actually rather than just using nurses or HCAs மட்டும் பண்ணாம, doctors were on the front line asking the questions, making sure that the patients had no allergies. அப்படி அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்றது வந்து எல்லா அலர்ஜியும் அப்படின்றது கிடையாது. ஒன்லி சிவியர் அலர்ஜி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரெஃப்யூஸ் பண்ணவங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல வந்து we were doing about 400 vaccinations, 350 to 400 vaccinations. அதுல வந்து ஒரு 10 பேருக்கு வந்து அந்த மாதிரி சிவியர் அலர்ஜிஸ் வந்து ஹிஸ்டரி இருந்தனால we had to refuse them ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ டோட்டலா about 70 பீப்புளுக்கு வந்து நாங்க ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் வந்து எங்களோட டேட்டா காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து we'll be doing care home vaccinations. So patients in care homes will all be vaccinated, and then we'll go back to actually doing over 75 vaccinations over age cutoff பண்ணிடுவோம். If we are able to have more staff, என்ன பிரச்சனை அப்படின்னா, we still have to have a normal நார்மலா நடக்கிற வந்து மக்கள் வந்து people are getting sick with normal other illnesses. வந்து கேன்சர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஸ்ட்ரோக் நடந்துட்டு தான் இருக்கு, ஹார்ட் அட்டாக் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி இதையும் மேல பண்றது வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் is we don't have enough actually staff to actually deal with a massive actually vaccination like this, and we are trying to do our best as much as possible. We want to come out of it in the next actually 2 months. The next வந்து 2-3 months இத விட்டு வெளியில வரணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப வந்து we want to actually come out of it. அதனால என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா 8 to 8 7 days a week வந்து கண்டினியூஸா பண்ணணும். எங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் நாங்க வந்து we are waiting for, which is the AstraZeneca Oxford vaccine. If that is approved, which we hope it will be approved next week, in the coming weekல it will be approved. அது approve ஆயிருச்சு அப்படின்னா, rather than actually doing it in mass vaccination centers, இது வந்து நாங்க எங்க நார்மல் கிளினிக்ல எங்க ஜிபி சர்ஜரியில பண்ணிட்டு we could finish it off in 2-3 weeks time. So இதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். And it seems to be actually very very positive. For the first time in 9 months I felt actually this is a hope for us, and we all have been vaccinated, including doctors who've been working there, but we couldn't vaccinate every doctor because we wanted to actually concentrate on our patients first, rather than and our frontline staff அப்படின்றது கோவிட் இதுல ஒர்க் பண்றவங்க, ஐடியூல ஒர்க் பண்றவங்க, ஏஎன்இல ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு then we are actually going step by step down. So this is where we are at the moment, but it's a very promising phase of this actually of the whole COVID pandemic, and I as a doctor I'm really excited about it. இந்த புதிய வகை கொரோனா வைரஸ்னால நியூ சிம்டம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. அது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? So என்ன கேட்டிங்கன்னா, the symptoms have been almost actually COVID is is an imitator of a lot of actually diseases. நம்ம வந்து யூசுவலா என்ன சொல்லுவோம்னா, கிளாசிக் சிம்டம்ஸ் என்ன சொல்லுவோம், you might have a fever, you might வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மெல் என்ன சொல்றது, வாசனை வந்து பண்ண முடியாம இருக்கலாம், டேஸ்ட் வந்து பண்ண முடியாம இருக்கலாம், காஃப் இருக்கலாம், இந்த இருமல் இருக்கலாம் அப்படின்றதுதான் கிளாசிக் சிம்டம்ஸ். அதை தவிர வந்து லாட் ஆஃப் சிம்டம்ஸ் were there even during the first wave. அது வந்து உங்களுக்கு ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரேஷஸ் மாதிரி வரலாம், வாமிட்டிங் டயரியா வரலாம், உங்களுக்கு வந்து வெறும் டயர்ட்னஸ் மட்டும் வரலாம், சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் இல்லாமலும் வரலாம். அண்ட் தி இன்னொரு விஷயம் எப்படின்னா, கோவிட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ளூ லைக் இல்னஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாடியில வந்து ரத்த கட்டிகள் உருவாகுது. அந்த ரத்த கட்டிகள் வந்து இட் கேன் ஆக்சுவலி வந்து இட் கேன் அஃபெக்ட் எவ்ரி சிஸ்டம் இன் த பாடி. அப்போ வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் அஃபெக்ட் ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் வருமோ, ஸோ இப்போ நீங்க லங்ஸ்ல அஃபெக்ட் ஆகுனா மூச்சுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும், பிரெயின்ல affect ஆனா you will have strokes in the body. If it affects actually the blood vessels in the leg na கால்ல வந்து ரத்த கட்டி வந்து கால் வீக்கம் வருது. So there are lots of things that can happen. So அதுக்கான symptoms, அந்த symptoms எல்லாம் கொஞ்சம் லேட்டரா வருமே ஒழிய, இந்த symptoms நான் சொன்ன ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உங்களுக்கு ஃபீவர், டயர்ட்னஸ், உங்களுக்கு வந்து ஸ்மெல் தெரியாதது, உங்களுக்கு டேஸ்ட் தெரியாதது, காஃப் வருது, ஒரு மாதிரி ஒரு ட்ரை காஃப் மாதிரி வரும், உங்களுக்கு சளி வராது, ஒரு மாதிரி வெறும் இருமல் ட்ரையான காஃப் இருக்கும். ஸோ தட் வில் லாஸ்ட் in the new
வேரியன்ட்ல ஒரு விஷயம் என்ன என்ன ஆகலாம் அப்படின்றத நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த யூசுவலா நாங்க ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்க்கும்போது செகண்ட் வீக்ல வில் பி த ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். டியூரிங் டே 11 டு டே 14 தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். இப்போ வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏர்லியரா கூட இந்த மாதிரி வந்து மூச்சு பிரச்சனைகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே வரக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். வி டோன்ட் நோ. What we don't know is we don't know. Probably when we actually compile all the data and look at it in about another 4 or 5 weeks down the line, we will be able to tell you much better. So இது வந்து உண்மையாவே இந்த வேரியன்ட் இஸ் இட் சம்திங் டு பி ஃப்ரைட்டன்ட் ஆர் நாட் அப்படின்றது எங்களுக்கு வந்து இன்னும் வந்து we are not really clear, because it might be that you have a lot of asymptomatic spread and that's about it, and people who are vulnerable will be affected. So நிறைய பேத்துக்கு பரவலாம், but most of the 80-90% ஒண்ணுமே ஆகாது. and the last and the 10% உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இல்ல கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இல்ல நீங்க வந்து யூஆர் அன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியண்டா இருக்கீங்க, அதுக்கான ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா யூஆர் ஓவர் 80s அப்படின்னா, எஸ் இட் கேன் அஃபெக்ட் யூ ஆக்சுவலி மச் மோர் சிவியர்லி தேன் த யங்கர் பாப்புலேஷன். அதே இதுதான் வந்து, பட் நீங்க வந்து 10 பேருக்கு அஃபெக்ட் ஆனா பரவாயில்ல, இதுவே வந்து 100 பேருக்கு ஒரே டயத்துல அஃபெக்ட் ஆனா அந்த ஹெல்த் சிஸ்டம் எப்படி கோப் பண்ணும் அப்படின்றதான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. புதிய வகை வைரஸ் வந்து ஓவரால் கொஞ்சம் இவ்வளவு மாசம் கழிச்சுதான் வந்து இவ்வளவு மியூட்டன்ட் அடைஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறமும் திருப்பி இந்த வைரஸ் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா, இன்னும் மியூட்டன்ட் அடையுமா அப்படின்னு ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கு. சோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமா எல்லாத்தையும் தடுத்துட முடியுமா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, there are two things. இது வந்து ஃப்ளூ வைரஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூட்டேஷன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளூ வைரஸ் மாதிரி வந்து மியூட்டேஷன் நடக்க நாங்க வேக்சினேஷனோட இது வந்து மாத்திட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயரும் ஃப்ளூ வேக்சின் வந்து இந்த கண்ட்ரில யூகேல நாங்க கொடுக்குறோம். அண்ட் ஒவ்வொரு டைமும் வந்து வி ப்ரெடிக்ட் வாட் திஸ் ஸ்ட்ரெயின் மைட் பி. ஏன்னா அந்த சர்க்குலேட்டிங் வைரஸ் வந்து வேர்ல்ட்ல வந்து WHO ஆக்சுவலி பப்ளிஷஸ் இதுதான் வந்து இந்தந்த ஸ்ட்ரெயின்ஸ் தான் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா நாங்க வந்து வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணி வி ஸ்டார்ட் கிவிங் இட் பிட்வீன் அக்டோபர் டு ஆக்சுவலி ஜான்வரி இன் யூகே எவ்ரி இயர் டு ரெடியூஸ் த ஃப்ளூ இன்சிடென்ட்ஸ் இட் செல்ஃப். அதுல வந்து எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா 40 to 60%. இப்ப நீங்க கேட்டீங்க, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நாங்க கோவிடோட மியூட்டேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இது வந்து ஸ்ட்ராங் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வந்து இது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுவாங்க, ஹவு லாங் இஸ் அ பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி, எவ்வளவு பெருசு இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு கேக்குறது மாதிரி. அது வந்து we are not able to predict, and I'm hoping over time when the mutations நடக்கும்போது sometimes it's very likely to be less serious than the previous one. Sometimes it could be more serious. But because of the vaccines that we have, இப்பவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புது வேக்சின் வந்து இந்த வேக்சின் வந்து மாடிஃபை பண்றதுக்கு வந்து probably it will take 6 to 8 weeks if vaccine researchers actually if BioNTech and Pfizer go back, or AstraZeneca go, and especially the mRNA vaccines, it takes about 6 to 8 weeks, and they will be able to actually vaccinate for new mutations as well அப்படின்னு வந்து சொல்றாங்க. So I am hoping, fingers crossed, we will be able to get out of it probably by spring or summer. So April illa probably வந்து May, June, July pola வந்து the whole world will be coming out of it. Every country is following mass vaccinations. People, if they don't want to take the new vaccines, they can go for the normal vaccine, which is actually done by AstraZeneca. Probably India will be manufacturing it as well, and it will be available in India as well. So, and also if you look at it, there is Russian vaccine, there is Chinese vaccine. Depends on each government what they have access to. They will be able to provide this mass vaccinations, and I hope India would be actually able to actually vaccinate its citizens very, very quickly. And எல்லா cohorts start பண்ற மாதிரி அங்கேயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they'll offer it to healthcare professionals, but they'll start with the older cohort and move down as much as possible, as quickly as possible. And India, we are used to giving mass vaccinations, and I'm hoping that we'll come out of it very quickly in India, and in UK as well. I'm hoping in the next few weeks to few months actually we'll be out of it as well.